தீபத்தை ஏத்தல, ஆனா அதற்கான சர்ச்சையை எண்ணெய் ஊற்றி வளர்த்திருக்கிறது இந்த திமுக அரசு. திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில இந்த அரசு தாக்குது. பல விதமாக அவரை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த திமுக அரசு தவிப்பதன் மர்மம் என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி சுவாமிநாதனை தேசவிரோத சக்திகள் சோசியல் மீடியா மூலம் மிரட்டுவதாகவும் பொதுவெளியில் அவதூறு பரப்புவதாகவும் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி சொன்னார். திருப்பரங்குன்றம் அதுலயே இந்த இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை அங்க இருக்கக்கூடியவங்க யாருமே பாராட்டாத நேரத்துல யாருக்குமே தெரியாது. இந்துவுக்கும் சரி முஸ்லிமுக்கும் சரி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்துறத இவ்வளவு பெரிய விஷயமா அத எண்ணெயூற்றி வளர்த்து, தீபத்தை ஏத்தல, ஆனா அதற்கான சர்ச்சையை எண்ணெய் ஊற்றி வளர்த்திருக்கிறது இந்த திமுக அரசு. திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்ற அவமதிப்பையும் செஞ்சு போட்டு தொடர்ச்சியாக 3 முறை நீதிமன்ற தீர்ப்பை மீறிய தமிழக திமுக இந்து விரோத அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்துல நேற்று நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இன்னும் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த தீர்ப்புல அவர் திருப்பரங்குன்றம் முதல் முறை அல்ல, பல முறை இந்து பண்டிகைகளுக்கு இந்து கோயில்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த அரசு செயல்பாடு எடுக்கிறது இல்ல, எதிர் செயலை எதிர்வினையை ஆற்றுகிறது அப்படிங்கறத உதாரணத்தோடய கொடுத்திருக்கிறாரு. அதன் எல்லாத்துக்கும் மேல தீர்ப்பை கொடுக்கிற நீதி அரசரை என்ன விதமாலாம் நீங்க அவதூறு பேசுறீங்க? அந்த தீர்ப்பை இன்னும் 2 நீதி அரசர்கள் இருவர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் அதை அப்ஹோல்டு பண்ணிருக்கு. அவங்களை ஏன் நீங்க திட்டுறது இல்ல? இவரை மட்டுமே நீங்க பர்சனலா டார்கெட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ காண்டு இருக்கு. திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில இந்த அரசு தாக்குது. பாராளுமன்றத்துல போய் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முன்னாள் அமைச்சர் டி.ஆர். பாலு அவர்கள் பேசுறாரு, இந்தியா கூட்டணியில எல்லாரும் போய் இம்பீச்மெண்ட்னு போய் ஒரு நீதி அரசர் ஒரு மனிதரை இவ்வளவு தூரம் ஏற்கனவே அவர் மேல இந்த பகுத்தறிவு குரூப் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் மேல ஏற்கனவே பல புகார்களை சொல்லி இதே போல பிரஸ்ஸை எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்த அந்த கூத்தையும் நம்ம பார்த்தோம். இப்படி பல விதமாக அவரை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த திமுக அரசு தவிப்பதன் மர்மம் என்ன? அந்த மர்மம் என்ன அப்படிங்க? ஏன்னா நேர்மையான ஒருத்தர், விலை போகாத ஒருத்தர், வளைந்து கொடுக்காத ஒருத்தர், நீதியை மட்டுமே நிலை நாட்டக்கூடிய ஒருத்தரை அவருடைய ஜாதி என்ன, பின்னணி என்ன, பின்புலம் என்ன அப்படின்னு விதவிதமான அவதூறுகளை இந்த அரசு தமிழகத்தின் திமுக அரசு அவர்களை சேர்ந்த கூட்டணியினர் கூண்டு கட்டி ரவுண்டு கட்டி அடிப்பதன் மர்மம் என்ன? இதை அவங்க விளக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க மதுரையில இந்த மாதிரி தேச விரோத சக்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியால மிரட்டல்களை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அங்க ஆக்டிவா இதையெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நேர்ல எத்தனை பேரு என்ன மாதிரி வன்மத்தை மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பொது வெளியிலேயே உன்னை என்ன பண்றோம் பாரு, உனக்கெல்லாம் இருக்குது அப்படி போன்ற வன்முறையை சார்ந்த கருத்துக்களை ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியே போனா அவருக்கு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கும் முக்கியமா அவருடைய குடும்பத்துக்கும் உடனடியாக Z பாதுகாப்பு தர வேண்டும். அவர்களுடைய குடும்பத்துக்கு மிகுந்த சீரிய கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்ய வேண்டும். மாநில அரசு கேட்கறத விட மத்திய அரசு நேரடியா இதுக்கு கேட்கறதுக்கு காரணம் அச்சுறுத்தல் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரியலங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா இமீடியட்டா they have to give security, Z or Z plus category security to the family and person of Justice G.R. Swaminathan.